Hi friends, welcome to my Crescent videos. இன்னைக்கு எங்க சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க வீட்டு மாடி மேலே வந்தாக்கா அவங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மாமரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் மேங்கோஸ் அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. மேங்கோஸ் எல்லாமே கையிலேயே வந்து நல்லா பறிச்சிடலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து மேங்கோவை கையில் பிடிச்சி பார்த்ததே இல்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாமரத்துலேருந்து டைரெக்டாக வந்து மேங்கோ தொட்டு பார்த்தது. ஸோ வாங்க பார்க்கலாம். எவ்வளோ நியருக்கு பாருங்க, நல்லா டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம். இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி வந்து மேங்கோஸ் ஃபுல்லாக கையில் தொட்டு பார்த்ததே இல்லை. தூரமாக தான் பார்த்து பழக்கம் எனக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரியல எனக்கு கரெக்டாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. கையில் வந்து பிடிச்சி பார்க்குறதுக்கே வந்து மேங்கோ. மேங்கோவை இந்த மாதிரி ரியலாக தொட்டு ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போது இந்த மேங்கோ வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணது. இங்கே நிறைய மேங்கோஸ்லாம் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். Living life every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life every day, late at night, not okay. பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நிறைய மேங்கோஸ் அதிகமாக இருக்குது. நான் டச் பண்ண மேங்கோஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். Kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live at my pace? You're only young once, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of. நான் இப்போ இந்த மேங்கோஸ் வந்து கையில் டச் பண்ணி காமிக்கும் போது நீங்களும் வந்து ரியலாக டச் பண்ணுற மாதிரியே இருக்கும் போல் இருக்குது. ஐ திங்க் எனக்கு அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கும் அதே மாதிரி யோசனை வந்திருக்கும் போல் இருக்குது. ரியலாக நீங்களே வந்து டைரெக்டாக வந்து டச் பண்ணுற மாதிரியே தோணுது இல்லைங்களா உங்களுக்கு? பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நிறைய மேங்கோஸ் இருக்குங்க இந்த மாமரத்துலேயே. நான் இப்போது டச் பண்ண மேங்கோஸ் காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நான் டச் பண்ண இல்லையா அந்த மேங்கோஸ் இது ஃபுல்லாகவே. இதை பார்க்கும்போது எப்படி தோணுது சொல்லுங்கள்? ரியலாக நீங்களே வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போது. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தாக்கா மொட்டை மாடி மேலே இந்த மாமரத்தில் நிறைய மாங்காயெல்லாம் அதிகமாக இருக்குது. சடன்லி வந்து வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போ வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது எங்கள் ஆண்டி வீட்டு மாடி மேலே தான் வந்து காய்ச்சிருக்கு. அவங்க செடி தான் இது, முருங்கைக்காய் செடி. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக இருக்குது. இது முன்னாடி வந்து நிறைய காயெலாம் முருங்கைக்காய் காய்ச்சி முடிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து இது காய்ச்சிருக்கு. நல்லா கையில் பிடிச்சா நல்லா ஃபீல் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதே வந்து கொஞ்சம் தடிப்பாகிடும். அப்போ வந்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் சாம்பார் குழம்பு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்னும் வளரணும். இது எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். என் விரலோட கால்வாசி தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா சீக்கிரமாக வளர்ந்துடும். வளர்ந்த அப்புறமா சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காயிலையும் முருங்கைக்காய் கீரையிலையும் அதிகமாக ரிச் ஆஃப் ப்ரோட்டீன், அயர்ன் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ கிடைச்சாக்கா வந்து விடாமல் சாப்பிடுங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நான் சொல்லணும்னு சொல்லி அவசியமும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த முருங்கைக்காயும் அதோட முருங்கைக்காய் கீரை பற்றியும் தெரியும். இந்த ஃப்ளாரும் பாருங்கள், இந்த ஃப்ளாரும் வந்து கூட்டு செய்வாங்க. நிறைய இந்த பூ காய்ச்சி கீழே கொட்டும் இல்லையா, அந்த டைமில் வந்து கூட்டம் செய்வாங்க. நான் இன்னொரு நாள் இதோட ரெசிபி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளாரை பாருங்கள், நியர்பை காமிக்கிறேன் நான். பார்க்குறதுக்கே இந்த ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. முருங்கைக்காயோட ஃப்ளார். அதில் இப்போ தான் வந்து அந்த பூவில் பாருங்கள் சின்னதாக முருங்கைக்காய் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பூத்து இருக்கிற பூ இருக்கு பாருங்கள். அழகாக இருக்குதுங்களா? ஓகே, இது சின்ன சின்ன வந்து பூ வந்து முகம் வந்திருக்கு. கொஞ்ச நாள் போனாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா பூத்துரும் பூவு. இந்த சைஸில் வந்து தான் இப்போ பூத்து இருக்குது இந்த பூவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் சித்தி வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கை அளவுக்கு நீட்டாக இருக்குது. இனிப்பாகவும் இருக்கும் இந்த காய். இது பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் வருது இல்லைங்களா, அதோட செடி. மாதுளப்பழம் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளார். இது மொக்கு இப்போ தான் வந்துருக்கு. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மொக்கு. இந்த மொக்கு பெருசாச்சுன்னா பூ பூத்து அதில் வந்து காய் வரும். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த காயும் பாருங்கள். இதுதான் வந்து மாதுளப்பழம். தெரியுதுங்களா? பிளர் ஆகுது கொஞ்சம் லைட்டாக, அதனால் உங்களால் பார்க்க முடியுதா இல்லை தெரியல. இது பாருங்கள், இதுதான் வந்து மாதுளப்பழம். இதுதான் மொகு அதோட. அதுலேயும் குட்டியாக ஒன்று வந்திருக்கு, அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மொகு கொஞ்ச நாள் போனாக்கா நல்லா பூத்து அப்புறமா வந்து காய் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். எவ்வளோ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதுளப்பழம். கையில் நல்லா டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதா இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரியலாக வந்து கையில் டச் பண்ணி பார்க்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நானும் இந்த மாதுளப்பழம், முருங்கைக்காய் எல்லாமே வந்து கையிலே டச் பண்ணி பார்க்குறது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. இங்கே நிறைய மொகுலாம் வந்திருக்கு. இந்த பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, அதோட கொஞ்சம் பெரிய மொக்காக இருக்குது.
இந்த பூ வந்து பூத்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த கலர் இருக்குது இல்லைங்களா, மெரூன் கலரு, ரெட் கலர்லலாம், இன்னும் வந்து லாவெண்டர் கலர், ப்ளூ கலர் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கே எந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கலரில் பூ இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தாக்க நான் கேப்சர் பண்ணிவிட்டு நின்றுடுவேன். எனக்கு இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் பார்க்கணுன்னா, ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னா ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு. பாருங்க, இதுலேயே எவ்வளோ மொகு இருக்கு பாருங்க. நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க இதுலேயே. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ரியலாக பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் இப்போது வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓம செடி சொல்லுவாங்க. இந்த இலை தான் வந்து ஃபஸ்ட்டாக நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த ஓம செடி இருக்கு இல்லையா, இதோட இலை கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி ஸ்மெல் பண்ணாக்கா சூப்பராக வரும் ஸ்மெல்லு. ஓமவல்லி சொல்லுவாங்க இதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இலையே. எங்கள் வீட்டில் வந்து இன்னும் தடிப்பாக இருக்கும். இந்த இலையெல்லாம் இருக்குது இல்லையா, நல்லா வந்து தடிப்பாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் மெலிசாக தான் இருக்குது ஃபீல் பண்ணுறதுக்கு. நல்லா தடிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டிலலாம். எங்கள் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க, எங்கள் சித்தி வீட்லேயும். ஸோ நல்லா படர்ந்து வந்திருக்கு பாருங்கள். எங்கள் வீட்லேயும் நல்லா பெருசாக இருக்குது. இந்த இலை வருது இல்லையா, இந்த இலை எல்லாமே நல்லா பெருசாக இருக்கும். இவ்வளோ அகலத்துக்கு இருக்கும். அதை விட இன்னும் பெருசாகவும் வரும் எங்கள் வீட்டில். இங்கே வந்து இந்த இலையும் வந்து நைஸாக இருக்குது. இன்னும் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்குது. இன்னும் இது நல்லா வளரணும். எங்கள் வீட்டில் நல்லா வளர்ந்துலாம் இருக்குது. இந்த ஓமவல்லி செடி இருக்கிற இடத்துல போனீங்கனாலே வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ஸ்மெல்லு. பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டு வெளியிலையும் வந்தாக்கா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணிவிட்டு எடுத்து ஸ்மெல் பண்ணுவேன். அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரியலி வெரி நைஸ், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்மெல் உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு அமேசிங்கான பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு செடி இது. ஸ்மெல்ஸ் இஸ் வெரி நைஸ். ஐ லைக் தி ஸ்மெல். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செடி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சளியெலாம் பிடிக்கும் போது இந்த இலை ஒரு 2-3 இலை பிச்சு போட்டுட்டு கையாலேயே வந்து நல்லா நசுக்கி இது பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சாறு மாதிரியே செஞ்சு குடிச்சிடலாம். ரொம்ப நல்லதுங்க. காஃபுக்கெலாம் நல்லா கேட்கும். இது அருமையான செடி. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதோட பெனிஃபிட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை வாங்கி வச்சு நல்லா வளர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இருக்குது ஃபீல் பண்ணுறதுக்கு. என் கையெல்லாம் வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்குது. இப்போது நான் இது வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ இவ்வளோ நேரம் வந்து கையில் வச்சுட்டே இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்மெல் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ இது ஸ்மெல் பண்ணிகிட்டே இருப்பேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. இப்போ இந்த செடி என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி இது நிறைய பேர் வந்து பில்லு வருது இல்லையா, பில்லு தான் நினைப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி இது பில்லு கிடையாது, லெமன் கிராஸ். இது இந்த லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த இலையும் கொஞ்சம் லைட்டாக நசுக்கியோ இல்லை பிச்சு அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நசுக்கி ஸ்மெல் பண்ணாக்கா லெமன் வருது இல்லையா, அந்த ஸ்மெல்லே வரும். இது ஆக்சுவலி வந்து வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சூப்பரான ஒரு வீட்லேயே வந்து ரெமெடி யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் லாஸ்க்காக. இது ஆக்சுவலி வந்து எப்படி வரும்னா, இதில் ஒரு கிழங்கு மாதிரியே இருக்கும், அது உள்ளே இருக்கும். அந்த கிழங்கு மண்ணில் வச்சாக்கா அந்த கிழங்கே போதும். இது பாருங்கள், நல்லா ரூட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் ஒவ்வொரு செடியாக. இது தனித்தனியாக எடுத்து வேரோடையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இலையை வந்து கட் பண்ணி, ஒவ்வொரு இலையை வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து காய்ச்சி குடிச்சிக்கலாம். இது வந்து க்ரீன் டீ மாதிரியே இருக்கும். லெமன் கிராஸ் டீன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து க்ரீன் டீ சாப்பிட்ருப்பீங்க.
லெமன் கிராஸ் டீ சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. ஏன்னா இது வந்து ரேராக தான் கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலி எனக்கு வாங்கினது தான் இது வெளியிலேருந்து. எங்கள் வீட்டில் இருந்துச்சு, பட் அது வந்து எங்கள் சித்தி வீட்டில் கொடுத்து அனுப்பணும். எங்கள் ஆண்டி வீட்டில் கொடுத்து அனுப்பின அப்பத்துலேருந்து இங்கே நல்லா வளர்ந்துட்டே வருது. மாடெல்லாம் சாப்பிட்றோம். இது வெளியிலே இருந்தாக்கா மாடு எல்லாமே சாப்பிட்டுடும் இந்த இலையை. எங்கள் வீட்டில் இதோட அகலமாலாம் வந்துச்சு. மாடோ ஆடோ என்னமோ தெரில, என்ன கட்சிதுன்னு தெரியல. ஃபுல்லாகவே இந்த செடி ஃபுல்லாகவே சாப்பிட்டுருச்சு. அப்பத்துலேருந்து வளரவே இல்லை. ஸோ இந்த செடி கிடைச்சாலும் லெமன் கிராஸ் டீயோட செடி கிடைச்சாலும் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வளர்க்கணும், ஆடு மாடு இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ரெமிடி, வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணலாங்க. லெமன் கிராஸ் ஃபுல் நேமே வந்து லெமன் கிராஸ் தான் இது. இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, இது தண்ணியில் போட்டு காய்ச்சிட்டே இருக்கும்போது லெமனோட ஸ்மெல் தான் வரும். க்ரீன் டீயில் நீங்கள் லெமன் பிழிஞ்சு போட்டு சாப்பிடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குங்க. இந்த செடியும் வந்து கிடைச்சாக்கா விடாதீங்க, வீட்டில் வச்சு நல்லா வளர்த்து இதோட யூசேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் தனித்தனியாக வரும். அதிகமாக வந்துருச்சுன்னா பாருங்கள், ஒரு கிழங்கு வச்சாலே வந்து நிறைய இதில் என்ன சொல்லுவாங்க, அந்த கிளைக்கிளே அதிகமாக வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, க்ரீனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக்கும் பண்ண மாட்டீங்க நிறைய பேர், அது ஏன்னு எனக்கு தெரியல. சன்செட் ஆகிடுச்சு, ஃபுல்லாகவே ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது காமிச்ச எல்லா செடியும் வந்து பார்த்துருப்பீங்க. நான் இது வந்து ரொம்ப க்ளோஸ்லி தான் எடுத்துருக்கேன் வீடியோ. ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.